ஸோ இதுக்கு நார்மல் டிடெக்டருக்கு வித்தியாசம் இருக்கா? அந்த மூமெண்ட் தெரியாது, மிரேஜ் சரிங்களா? மிரேஜ். ஓகே, இதில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. இதுலேயும் ஸ்டெபிலிட்டி வரும் சரிங்களா? 45 டிகிரிஸில் அதை வைக்கணும் சரியா? ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டிக்கை வச்சு சிலம்பு வரும். ஓகே, பிளாக்ஸ் நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நான் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்டிக்கோட இமேஜ் தெரியாது சரிங்களா? இமேஜ் தெரியாது. இது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கான இதாக இருக்குன்னா, கதம்ப வரிசை இது மாதிரி 18 வரிசை இருக்குது ட்ராயிங்ஸில். அவங்க ஸ்டைலையே கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்மளோட டிடெக்டர் என்ன செய்யுதுன்னா, எவ்வளோனால 120 FPS, அதாவது ஒரு பைக்கு 140 கிலோமீட்டரில் போகுதுனா கூட கண்டுபிடிக்க முடியும். இது அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஒரு மோட்டரோட ரொட்டேஷன் ஆர்பிஎம் எடுத்தீங்கன்னா அதை விட கம்மியாக. அப்போ இது என்ன பண்ண போகிறோம் தெரியுதா? மெதுவாக ரொட்டேட் பண்ணி இது இப்படி தான் கை மூவ்மெண்ட் இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன ஆகுது, ஸ்டிக்கோட தன்மை இருக்கு. ஸோ இந்த ஸ்டிக்கோட தன்மையில் இதை பாயிண்டாக பிரிக்கணும். அப்போ ஆப்போனண்ட் அடிக்கிறோம்னா அவனுடைய பிளாக்கை தன்மை ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும் ரைட்டா? இது மாதிரி புலி வேட்டை இதுக்கும் ஃபூக்கும் இதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது சரிங்களா? இதுக்கு நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ ஒரு ஸ்டிக்கோட இது வந்து இதுதான். ஸோ இதுக்கும் மித்த டிடெக்டருக்கு என்ன வித்தியாசம்னா, இது ஒப்ளிக்காக இருக்கும். மித்த டிடெக்டர் இப்படி இருந்தால் கண்டுபிடிக்கும், இது இப்படி இருந்தால் கண்டுபிடிக்கும். இல்லை பாக்ஸை தப்பாக போடும். இது ஒப்ளிக்காக கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஒப்ளிக்னா ஓபிபி ரைட். அந்த வெயிட்ஸ் ஃபைலில் கொடுத்துருக்கேன் கிட்டப்பில் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதில் லெக் பொசிஷன் ரைட்டா? 1 2 3 4 இதுதான் அந்த வரிசை. கதம்ப வரிசைனா உங்கள் காலில் இருக்கிற அந்த ரியாக்ஷன் ப்ரோசஸ் சரியா? இது நார்மலாக ஒன்றும் தெரியாதவனே இப்படி வீசினானா அதோட போஸ்டர் ரேட் இருக்குது, எப்படி பிடிக்கணும்னு இருக்கு. இதெல்லாம் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் கண்டுபிடிச்சிருக்காங்க ரைட்டா? இது எப்படி வந்துச்சுன்னா, மலை குறவர்கள் இருக்காங்கல்ல, மலை குறவர்கள் வந்து இதை வந்து கொண்டு வந்து கொடுத்ததா, அதாவது மல்வண்டியர்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்ததா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு ரைட்டுங்களா? ஏன்னா இப்போ இந்த ஸ்டிக்கோட செலெக்ஷன் வந்து முக்கியம். ஸ்டிக்கோட செலெக்ஷன் தப்பாக இருந்துச்சுன்னா சண்டை போட முடியாது ரைட்டா? இப்போ இதோட ரைட்டா? அப்போ இதுக்கும் இந்த இடத்துக்கும் தொடர்பு. பாடியில் இங்கே இருந்து இது வரைக்கும் இங்கே ஒரு தேங்காவே உடைக்கலாம். அப்புறம் இங்கே இருந்து இது வரைக்கும் ஒரு இரும்பே அடிக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கீங்க. அப்புறம் இந்த இடம் வந்து பயங்கர ஸ்ட்ராங். ஏன்னா அடிக்கடி நடக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக் ஷின்னிங் ஆகிடும். ஷின்னிங்னா போன் ஹார்ட் ஆகிடும் சரிங்களா? இப்போ இதில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, இதை பார்ப்போம். இதோட மேத்தமெட்டிக்ஸ், சிலம்பத்தோட மேத்தமெட்டிக்ஸ் காண்டி தான் இருக்குது. ஓகேவா? வைலன்ஸுக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. கேயாட்டிக்கான இது பேட்டர்னைஸ்டுனா, இப்போ நான் ஒரு பிளாக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி கொடுக்குறேன், இதை இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பொசிஷனையும் நான் நோட் பண்ணணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாமுரைஸ் வந்து ஸ்வாடை விட லாங் ஸ்பியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எனிமையை உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடும், அந்த இடத்துலேயே ஸ்டாப் பண்ணிடும் ரைட்டா? ஸோ வழக்கம் போல் ரைட்டா? ஸோ இதுலேயும் ப்ரிடிக்ஷன் இருக்குது, கேஆர்டிக் அண்டு பேட்டர்னைஸ்ட் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்மளோடது ஒரு அட்ராக்டர். இப்போ பொசிஷன் வந்து பிளாக்குக்கோ ஒருத்தனை அடிக்கவோ அவனோட டைமிங் மிஸ் ஆகிறத பார்க்குறதுக்காண்டி தான். இப்போ நான் பிளாக் இப்படி கொடுக்குறேன்னா அது ஒன்று இருக்கும். அதே சமயம் அவன் நான் அடிக்கிறேன்னா, காலை நோக்கி அடிக்கிறேன்னா அதுக்கு ஒன்று இருக்கும். இப்போ இங்கே பிளாக் இருக்குது, இங்கே வந்து இது இருக்குது. அப்போ எனக்கு குச்சி வந்து இந்த இடத்துல இருக்கும் ரைட்டா?
ஒரு புது ஸ்டைலை அதுவே கண்டுபிடிக்கும். ஏன்னா முக்கால்வாசி மார்ஷியல் ஆர்ட்ஸில் அவங்களே ஸ்டைலை கண்டுபிடிப்பாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ 300 குங்ஃபு ஸ்டைல்ஸ் இருக்குன்னா சிலம்பத்துலேயும் சில ஸ்டைல்ஸ் இருக்குது. அது சில விஷயங்கள் அது அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது. இப்போ சப்போஸ் நான் இப்படி நிற்கிறேனால தான் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஒருத்தன் இப்படி உட்காந்து இப்படி அடிச்சுட்டு இருந்தாலும் இதெல்லாம் ஸ்டெபிலிட்டியே இருக்காது. ரைட்டுங்களா? அப்போ நம்மளோட டிடெக்ட் பண்ணுறது இப்படி டிடெக்ட் பண்ணும். அப்புறம் இன்னொன்று இந்த ஷின்னிங் பாட்டு இதில் மாற்றி அடிச்சிங்கன்னா கால் உடையும். ரைட்டா? இன்னொன்று இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், ஒரு காலுக்கு இன்னொரு கால் எவ்வளோ க்ளோஸாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஒரு ஊன்ற காலை தான் அடிக்க முடியும். இப்படி இருக்காது. ஒரு கால் தூக்கி வச்சு தான் அடிக்க முடியும். அப்போ இந்த இருக்கா இதை தான் அடிக்கணும். அதே சமயம் இதோட பிளாக்கிங் பொசிஷன், அந்த பிளாக்கிங் பொசிஷனுக்கு உங்களுக்கு எல்லா டைரக்ஷன்லையுமே கிடைக்கும். புரியுதா? இந்த ஏஐ டிடெக்டர் அதுதான் பண்ணும். இது ஒரு புது முயற்சியாக இருக்கும். பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எல்லா டைரக்ஷன்லையுமே கண்டுபிடிக்கும். ரைட்டா? இப்படி சுற்றுறதுன்றது வேறு. ஓகே, இன்றைக்கி ஒரு ப்ரொஃபஷனல் சிலம்பம் மாஸ்டர்கிட்ட காலில் போகும். நான் சொல்லக்கூடாது. இப்போ இது ஃபாஸ்ட்டாக சுற்றுச்சுன்னா உங்களால் அந்த ஏஐ டிடெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் ஃப்ரேம் ரேட்டை கூட்டணும். ரைட்டா? மெதுவாக 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 மெதுவாக. ரைட்.